بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரிகளே, ரமலான் மாதத்திலே பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகள் குறித்து திருக்குர்ஆன் என்ன அறிவுரையை பெண்கள் சமுதாயத்திற்கு முன்வைக்கிறது என்பது குறித்து இந்த தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம். அதில் மிக முக்கியமாக பெண்கள் தங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறியாக அல்லாஹ் ஒரு விஷயத்தினை இங்கு திருக்குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அது என்னவென்றால், சூரத்து நூர் 24வது அத்தியாயம் 58வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லியஸ்தஅதின்குமுல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யபுலுகுல் ஹுலும மின்கும், உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகளும் உங்களில் பருவ வயதை அடையாத சிறுவர்களும் உங்களிடம் அனுமதி கேட்டுக்கொள்ளட்டும். உங்கள் வீட்டுக்குள்ளே, நீங்கள் வீட்டுக்குள் இருக்கும்போது உங்கள் வீட்டிற்குள்ளே நுழைவதாக இருந்தால், உங்களோடு புழங்கி கொண்டிருக்கிற அடிமைகளாக இருந்தாலும் சரி, பருவ வயதை அடையாத சிறுவர்களாக இருந்தாலும் சரி, சில நேரங்களை அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு இந்தந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்கள் வீட்டிற்குள்ளே வரும்போது உங்களிடத்தில் அனுமதி கேட்காம வரக்கூடாது, உங்களிடத்தில் அனுமதி கேட்ட பிறகுதான் உள்ளே வர வேண்டும் அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை தேர்வு செய்து திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிற அல்லாஹ் இந்த அறிவுரையை தேர்வு செய்து இன்றைக்கு நாம் சொல்வதனுடைய காரணம், பல தாய்மார்கள், பல சகோதரிகள் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிற இந்த அறிவுரையை கவனத்தில் கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவுரை இது. அல்லாஹுடைய திரு பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையிலான, நம்முடைய ஒழுக்கத்தை நிலைநாட்டக்கூடிய வகையிலான கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அறிவுரை. ஏன், பெரும்பாலும் அன்றைய காலகட்டத்தில் அடிமைகள் என்பவர்கள் அதிகம் அவர்களை சுற்றி அவருடைய வீட்டிலேயே வசிப்பவர்களாக, அவர்களுடைய வீட்டு தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த அடிமைகள் குறித்து அன்றைக்குள்ள பெண்மணிகள் கவனம் செலுத்தியிருக்க மாட்டாங்க. அதே போன்று இன்றைக்கு அடிமைகள் இல்லாவிட்டாலும் பல தாய்மார்கள், சகோதரிகள் சிறுவர்கள் குறித்து கவனம் செலுத்துவாங்களா? சிறுவர்கள்ட்ட நாம் எப்படி நடந்து கொள்ளணும், இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வரையறையை கவனத்தில் கொண்டு செயலாற்றுவார்களா? கண்டிப்பாக செயலாற்ற மாட்டார்கள். ஒரு அந்நியான் பருவ வயதை அடைந்த இளைஞனாக இருந்தாலோ, திருமண வயதை அடைந்தவர்களாக இருந்தாலோ, அவர்களிடத்தில் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும், இத்தகைய ஒழுக்க நெறியை கடைபிடிக்க வேண்டும் என்று கவனம் செலுத்தக்கூடிய பெண்கள் கூட சிறுவன் என்று வரும்போது அவர்கள்ட்ட எல்லாம் நாம ஒரு குறிப்பிட்ட வரையறையில் தான் இருந்தாகணும் அப்படின்னு இல்லை. சிறுவர்கள்ட்ட நாம கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் என்று எதுவுமே இல்லை என்கிற சிந்தனையில் தான் பல சகோதரிகளும் தாய்மார்களும் இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களின் அந்த பொதுவான சிந்தனைக்கு மாற்றமாக பெண்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய அறிவுரையாக குறிப்பிடுகிறான். சிறுவராக இருந்தாலும் சரி, பருவ வயதை அடையாத சிறுவர்களாக இருந்தாலும், அடிமைகளாக இருந்தாலும், இந்தந்த நேரத்தில் உங்கள் வீடுகளுக்குள்ளே வருவதாக இருந்தால் அவங்க அனுமதி கேட்கணும் என்று அல்லாஹ் வலியுறுத்தலாம். அது என்ன நேரமா? சலாச மர்ராத்தின், 3 தடவை, 3 நேரங்கள் உங்கள் வீடுகளுக்குள்ளே இவர்கள் வருவதாக இருந்தால் அனுமதி கேட்டுவிட்டு தான் வரணும். என்னென்ன நேரம் என்பதை அல்லாஹ் சொல்றான். மின் கப்லி சலாத்தில் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பாக உள்ள நேரம், வஹீன ததஊன சியாபக்கும் மின வஹீரா, நண்பகல் நேரத்தில் நீங்கள் ஆடைகளை களைந்திருக்கக்கூடிய நேரம். இது 2. ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பாக உள்ள நேரம் அது 1. 2வது முற்பகல் நேரம், நண்பகல் நேரத்தில் நீங்கள் ஆடைகளை எல்லாம் களைந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பீர்களே அந்த நேரத்திலையும், ஒமின்பா அதி சலாத்தில் இஷா, இஷா தொழுகைக்கு பின்பான நேரம், ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பு, இஷா தொழுகைக்கு பின்பு, இது 2. இடையில இந்த 2க்கும் இடைப்பட்ட ஒரு நேரம், நண்பகல் நேரத்தில் நீங்கள் ஆடைகளை களைந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பீங்க இந்த நேரம். இந்த 3 நேரத்திலையும் சிறுவர்கள் உங்கள் வீடுகளுக்குள்ளே வருவதாக இருந்தால் கூட அனுமதி கேட்டுட்டு தான் வரணும். பாருங்க, இதுல நம்ம கவனம் செலுத்துவோமா? ஏன் இந்த ஒழுக்க முறை சொல்லப்படுகிறது? ஏனென்றால் சிறுவர்களாக இருந்தாலும் கூட அவர்களும் பார்க்கக்கூடாத சில காட்சிகளை பார்ப்பார்கள். ஆனால் வளர வளர அவர்களுடைய சிந்தனையில் பல தவறான எண்ணங்கள் பதியக்கூடும். அவர்கள் இன்றைக்கு பார்க்கிற ஒரு காட்சி நாளைக்கு அவர்கள் வளர்ந்ததற்கு பிறகு ஒரு தவறான சிந்தனையை ஏற்படுத்தி முன்னுதாரணமாக அவர்கள் தவறான ஒரு நடத்தையை கடைபிடிப்பதற்கு அடித்தளமாக அமைந்து விடக்கூடாது. அந்த எண்ணத்தில் எச்சரிக்கையோடு அல்லாஹ் சொல்றான். இந்த 3 நேரமுமே எப்படிப்பட்ட நேரம்? அல்லாஹ் பொறுக்கெடுத்து சொல்லுகிற இந்த 3 நேரமுமே தாய்மார்கள், சகோதரிகள் கொஞ்சம் ரிலாக்ஸாக பேண வேண்டிய ஆடை விஷயத்துல கவனமற்று இருக்கக்கூடிய நேரம். ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பாக எந்த பெண்மணியாவது முக்காடு போட்டுக்கிட்டா இருப்போம்?
நம்ம வீடுகளில் நாம் ஓய்வெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பாக உள்ள நேரத்தில் நம்ம ஆடை விஷயத்தில் கவனம் செலுத்த மாட்டோம். எந்த பெண்மணியும் ஆடை விஷயத்தில் கவனம் செலுத்தாத நேரம் இது. அதே போல நண்பகல் முற்பகல் நேரம் சாப்பிட்டுட்டோம், அந்த சாப்பிட்டதுக்கு பின்னாலேயோ முன்பாகவோ முன்பகல் நேரத்தில் நம்ம ஆடை விஷயத்தில் எந்த தாய்மார்களாவது கவனம் செலுத்துவாங்களா? கவனம் செலுத்த மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் அரைகுறை ஆடையோடு இருக்கலாம், நம்ம கவனத்தை மீறி கூட இருப்போம். நம்ம அதில் கவனம் செலுத்தாததுனால எந்த கோலத்தில் இருக்கிறோம் என்பதே தெரியாமல் இருக்கும். அது போன்ற ஒரு நேரத்தில் சிறுவர்கள் உள்ளே நுழைந்து விடுவார்கள். ஆனால் அனுமதி கேட்காம உள்ள நுழையும் போது, அவர்கள் அனுமதி கேட்காமல் உள்ளே நுழைவதற்கு நாம் இடம் கொடுக்கும் போது அது தவறா போயிடும். அவர்கள் வளர்ந்ததற்கு பிறகு கெட்டு போவதற்கு ஒரு வாய்ப்பாக கூட அமைஞ்சிடலாம். அதற்கு நீங்க இடம் கொடுத்துடாதீங்க. அதுக்கப்புறம் இஷாவுக்கு பிறகும் இரவு நேர உறக்கத்துக்கு நம்ம தயாராகிடுவோம்ல. இரவு நேர உறக்கத்திற்கு தயாராகும் போது ஒரு பெண்மணி ஹிஜாப் அணிஞ்சா உறங்குவா? ஆடைகள் எல்லாம் கலைந்திருக்கக்கூடிய நேரம் தான். அப்ப ஆடைகளை கலைந்து பெண்மணிகள், தாய்மார்கள், சகோதரிகள் தங்கள் ஆடை விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடிய, ஆடை விஷயத்துல ஒரு சாமானியமா இருக்கக்கூடிய இந்த 3 நேரத்திலையும் சிறுவர்கள் உங்களிடத்துல வருவதாக இருந்தா கூட அனுமதி கேட்டு தான் வரணும். அதுக்கு அல்லாஹ் காரணம் சொல்றான், சலாசு அவுராத்தின் லக்கும். இந்த 3 நேரங்களும் உங்களுக்குரிய அந்தரங்க நேரங்கள். அந்தரங்க நேரத்தில் நாம் எப்படியும் இருப்போம். பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களோடு கூட சேர்ந்து இருப்பதற்குரிய நேரமாக இருக்கும். ஆடைகள் விஷயத்துல கூட அதிக கவனம் இல்லாம மறைக்க வேண்டிய பகுதியை திறந்து கூட நாம் இருப்போம் முற்பகல் நேரத்துல, இந்த 3 நேரத்துல. இப்படியாக உங்களுடைய அந்தரங்க நேரமாக இது இருக்கிறதுனால கண்டிப்பாக சிறுவர்கள் அல்லது உங்களையே சுற்றி வரக்கூடிய அடிமைகள், இந்த காலத்துல அடிமைகள் இல்லை, அந்த காலகட்டங்கள்ல அவங்களுடைய வீடுகள் அவங்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கென்று அடிமைகள் இருப்பாங்க. அப்ப பாருங்க, நம்ம சொந்த அடிமையை நம்ம இடத்துல உள்ள வரும்போது அனுமதி கேட்டுட்டு வரணும்னா அது எப்படிப்பட்ட நேரம்? எந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த ஒழுக்க விஷயத்துல கவனம் செலுத்தி சொல்றான். அப்ப நம்மை சுற்றி வரக்கூடிய அக்கம் பக்கத்து வீட்டு சிறுவர்கள் பருவ வயதை அடையாதவர்களாக இருந்தா கூட இந்த 3 நேரத்திலையும் நாம அவர்கள் வீட்டுக்குள்ள வருவதாக இருந்தால் அனுமதி கேட்டு தான் வரணும். அப்ப நம்ம ஆடைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு போதனை, அறிவுரை பெண்களுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், லைசா அலைக்கும் வலா அலைஹிம் ஜுனாஹும் பஅதஹுன்ன. இதற்கு பிறகான நேரத்துல அந்த சிறுவர்கள் உங்க அனுமதி கேட்காம உள்ள வந்தாங்கன்னா அது அவங்க மேலேயும் குற்றம் இல்லை, உங்கள் மீதும் குற்றம் இல்லை. இந்த 3 நேரத்துல அவங்க அனுமதி கேட்கணும். இந்த 3 நேரம் அல்லாத மற்ற நேரத்துல சிறுவர்கள் தானே, அவங்க அனுமதி கேட்காம வந்தாங்கன்னா அவங்க மேலேயும் தப்பில்லை, உங்க மேலேயும் தப்பில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். அப்போ தவ்வாஃபூன அலைக்கும், ஏனெனில் அவர்கள் உங்களையே சுற்றி வரக்கூடியவர்கள். பாதுக்கும் அலாபாதின், அவர்களில் சிலர் உங்கள் சிலரை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். கதாலிக யுபையினுல்லாஹு லக்குமுல் ஆயாத்தி, அல்லாஹ் இவ்வாறு தன்னுடைய சான்றுகளை தெளிவுபடுத்துகிறான். வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அல்லாஹ் நன்கறிந்தவன், ஞானமிக்கவன். அல்லாஹ் சொல்லுகிற இந்த சட்டம் இறைவனின் கல்வி ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய சட்டமாகவும் இறைவனுடைய ஹிக்மத் என்கிற ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய சட்டமாகவும் அமைந்திருக்கிறது என்று வசனத்தின் முடிவுல இறுதியில் அல்லாஹ் குறிப்பிடுறான். சகோதரிகள், தாய்மார்கள் தங்களுடைய அலங்காரங்கள் வெளிப்படுத்தக்கூடிய விஷயம்னு வரும்போது இந்த 3 நேரத்திலையும் கவனம் செலுத்தணும். அதையும் பெண்களுக்குரிய அறிவுரையாக இந்த நேரத்தில், இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அதே போல திருக்குர்ஆன் பெண்களுக்கு மற்றும் ஒரு முக்கியத்துவமான சிந்தனையை, அறிவுரையை முன்வைக்கிறது. பல தாய்மார்கள், சகோதரிகள் இதிலையும் கவனமற்றவர்களாகத்தான் இருக்கிறாங்க. என்ன விஷயம்? தஅவா தொடரக்கூடிய விஷயம். நீங்க தஅவாங்கிற டாபிக்கை பெண்கள்கிட்ட எடுத்து பாருங்க, பேசி பாருங்க. பல தாய்மார்கள் என்ன சிந்தனையில் இருப்பாங்க தெரியுமா? இப்ப வரையிலும் என்ன சிந்தனையில் இருப்பாங்க? தஅவானா பெண்களாகிய நமக்கு அதுல எந்த விதமான கடமையுமே இல்லை. தாவா சம்பந்தமான அழைப்பு பணி சம்பந்தமாக பெண்களாகிய நம்மின் மீது எந்த பொறுப்பும் கிடையாது. அதெல்லாம் ஆலிம்கள் சம்பந்தப்பட்டது, அதெல்லாம் ஆண்கள் சம்பந்தப்பட்டது, இப்படிதான் பெண்கள் நினைக்கிறாங்க. ஏன் தாவாவில் பெண்களாகிய உங்களுக்கு எந்த பங்கும் இல்லையா? அல்லாஹ் தாவா செய்யக்கூடிய விஷயத்தில் பெண்களாகிய உங்களுக்கு எந்த அறிவுரையையும் முன் வைக்கலையா? உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. தாய்மார்கள், சகோதரிகள் நினைவுல நிறுத்தணும். மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய அழைப்பு பணியில் நாம பெண்களாக இருந்தாலும் நமக்கும் இந்த பிரச்சார பணியில் ஒரு பங்கு உண்டு. நாமும் பிரச்சார பணியில் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹ் அறிவுறுத்துகிறான் என்பதை நினைவில் நிறுத்தணும். எப்படி அறிவுறுத்துகிறான்? சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 71வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுறான், வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத். நம்பிக்கை கொண்ட ஆண்கள், நம்பிக்கை கொண்ட பெண்கள் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் அவர்கள் நண்பர்கள்? இன்னைக்கு உலகத்துல நட்புன்னு சொன்னா குர்ஆன் சொல்வதற்கு நேர் மாத்தமா இருக்கும். உலகத்துல நட்புனா எது? தீமையை கத்துக் கொடுக்கணும். சிகரெட்டு பிடிக்க தெரியாதவனுக்கு சிகரெட்டு பிடிக்க கத்துக் கொடுக்கணும்.
மது அருந்த தெரியாதவனுக்கு மது அருந்த சொல்லிக் கொடுக்கணும். இன்ன பிற தீமைகள்ல ஆர்வம் காட்டாத ஒரு நண்பன் இருப்பான், ஆனால் அவர்களுக்கெல்லாம் அந்த தீமையின்பால் ஆர்வத்தை காட்டணும். ஒருத்தனுக்கு சினிமா பார்க்க ஆர்வம் இல்லைன்னு வைங்க, சும்மா என் கூட வாப்பா கம்பெனிக்கு வாப்பான்னு கூட்டு போயிடுவான். இவ்வளவு என்னமோ பெரிய கம்பெனியில வேலை பார்க்க போற மாதிரி கம்பெனிக்கு வாப்பான்னு சொல்லி சினிமா பார்க்க கூட்டு போயிடுவாரு. அப்ப இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற நட்பு வட்டாரம் என்பது தீமையை கற்றுக் கொடுக்கிற ஸ்தலமாகத்தான் இருக்கும். அந்த தீமையை கற்றுக் கொடுக்கும் போது கூட ஒரு வாத்தியாரா மாறிடுவார். சிகரெட்டு குடிக்கும் போது புகைச்சு இருமல் வருது என்ன விட்டுருன்னு சொன்னா கூட அதெல்லாம் 3 நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். பெரிய வாத்தியார் மாதிரி பாடம் நடத்துவார். 3 நாளைக்கு அப்படித்தான் இருக்கும், 4வது நாள் சரியாயிரும். இப்படித்தான் உலகத்தில் உள்ள நட்புகள் இருக்கும். அல்லாஹ் மூமீனான ஆண்களாக இருந்தாலும் மூமீனான பெண்களாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் நண்பர்கள்னு சொல்றானே, எந்த அடிப்படையில? உலக மரபின்படி தீமையை சொல்லிக் கொடுப்பதில் அல்ல, அவர்கள் நண்பர்கள் என்பது எந்த அடிப்படையில் என்றால் யஅமுரூன பில் மஅரூஃப், பெண்கள் சகோதரிகள், இதில் தான் நீங்க கவனம் செலுத்தணும். யஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவார்கள், வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுப்பார்கள், வயுகீமூன ஸலாத்த வயுஊத்தூன ஸகாத்த வயுதீஊன அல்லாஹ் வ ரசூலஹ், தொழுகை நிலைநாட்டி ஜகாத்தையும் வழங்கி அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவார்கள். உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் இத்தகையோருக்கு அருள் புரிகிறான். இன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம், அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன். அப்ப என்ன சொல்றான் அல்லாஹ்? நம்பிக்கை கொண்ட ஆண்கள் ஒருவருக்கு ஒருவர் நண்பர்களாக இருக்கிறாங்க, தங்களுக்கு மத்தியில் நன்மையை ஏவணும், தங்களுக்கு மத்தியில் தீமைகளை விட்டும் தடுத்து பிரச்சாரம் செய்யணும் என்று சொல்றானா, இதே பாணியில் மூமினான பெண்மணிகளும் இருக்கிறார்கள். அவங்களும் ஒருவருக்கு ஒருவர் உற்ற நண்பர்கள், நன்மையை தங்களுக்கு மத்தியில் ஏவணும், தீமையை தடுக்கணும். அப்ப நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற அழைப்பு பணியில், பிரச்சார பணியில் பெண்கள் இந்த அழைப்பு பணியை விட்டு ஒதுங்கி இருக்க இயலாது. அவர்களும் கண்டிப்பாக இந்த பிரச்சார பணியில் தங்களுக்குரிய பங்கை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் இதில் அறிவுறுத்துறான். இந்த அறிவுரையை பெண்கள் செவிமடுக்கிறார்களா? அழைப்பு பணியில் பெண்களாகிய தாங்களும் பங்கேற்க வேண்டும் என்று அல்லாஹ் அறிவுறுத்துகிற இந்த அறிவுரையை செவில் தாழ்த்தி கேட்ட தாய்மார்கள் எங்கே? இந்த அறிவுரையை செவில் தாழ்த்தி தங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்திய சகோதரிகள் எங்கே? தங்களுடைய குடும்பத்திலே, தங்களுடைய தோழிகளுக்கு மத்தியில், தங்களை சுற்றியுள்ள சொந்த பந்தங்களுக்கு மத்தியில், தாங்கள் பார்க்கிற சகோதரிகளுக்கு மத்தியில் எல்லாம் இந்த அழைப்பு பணியை முன்னெடுத்து செய்திருக்கிறார்களா? தாவா பண்றாங்களா? யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்து பெண்மணிகள் செய்த தாவா என்பது அதை பற்றி தனி தலைப்பில் பேச வேண்டும். உங்களுக்கு அது குறித்தும் சொல்லப்படுகிறது. இந்த ரமலான் மாதத்திலேயே பெண்கள் தாவா களத்தில், நபிகள் நாயகம் காலத்து சஹாபிய பெண்மணிகள், ஏனைய முஸ்லிமான பெண்மணிகள் இந்த மார்க்க பிரச்சார பணியில் தங்களை எந்த அளவுக்கு ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தனித்தலைப்பாக சொல்லப்படுகிறது. இப்ப இங்க நீங்க யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் சொல்லுகிற இந்த அறிவுரையை எந்த அளவிற்கு தாய்மார்கள் கவனம் எடுத்து செய்கிறார்கள். நம்ம குடும்பத்திலே நம்ம செய்யணும்ல, நம்ம வீட்டிலேயே நம்முடைய கணவனுக்கு, நம்முடைய பிள்ளைக்கு, நம்முடைய மாமனாருக்கு, மாமியாருக்கு, நம்மை சுற்றி உள்ள சொந்த பந்தங்களுக்கு அழைப்பு பணி செய்யத்தானே வேணும். தொழாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் தொழுகையை வலியுறுத்தணும். நோன்பு விஷயத்துல கவனமற்ற அலட்சியத்துடன் இருந்தால் அதுல அவங்களுக்கு ஆர்வத்தை ஊட்டணும். இப்படி மார்க்கம் சொல்லுகிற இறை திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய வகையிலான எல்லா நன்மையான காரியங்களையும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நண்பர்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் ஏவக்கூடியவர்களாக, மக்கள் செய்கிற தீமையை விட்டும் தடுக்கக்கூடியவர்களாக பெண்களும் தாய்மார்களும் தங்களுடைய அழைப்பு பணியை நிறைவேற்ற வேண்டும், அழைப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று குர்ஆன் அறிவுறுத்துது. இந்த அறிவுரையையும் சகோதரிகள் மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். இறுதியாக குர்ஆன்ல ஒட்டுமொத்த நற்குணங்கள் அனைத்தையும் குறிப்பிடக்கூடிய வகையில் சூரத்துல் அஹ்ஸாப் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான் அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய ஆண்கள் பெண்கள், வல் முஃமினீன வல் முஃமினாத், இறைவனை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள், வல் கானித்தீன வல் கானித்தாத், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய ஆண்கள் பெண்கள், வஸ் சாதிகீன வஸ் சாதிகாத், உண்மையை பேசக்கூடிய ஆண்கள் பெண்கள், வஸ் சாபிரீன வஸ் சாபிராத், பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், வல் காஷிஈன வல் காஷிஆத், அல்லாஹுவை அஞ்சி நடுங்குகிற ஆண்கள் பெண்கள், வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத், தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், வஸ் சாயிமீன வஸ் சாயிமாத், நோன்பு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத், தங்களுடைய கற்பை பேணி பாதுகாக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், வல்லாக்கிரீன் அல்லாஹ கஸீர வல்லாக்கிராத், அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறக்கூடிய ஆண்கள் பெண்கள். இவ்வளவு அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொன்றையும் யோசிச்சு பாருங்க, எல்லா பண்புமே இதுல வந்துருதுல. அல்லாஹுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ் ரசூலுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்பது, உண்மையை மாத்திரமே தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிப்பது, சொல்லிலும் செயலிலும் உண்மையை கடைபிடிப்பது, பொறுமையை கடைபிடிப்பது, அல்லாஹுவை உள்ளச்சத்தோடு அணுகுவது,
தர்மம் செய்வது, நோன்பு இருப்பது, கற்பை பேணி பாதுகாப்பது, இந்த குணங்களை எல்லாம் அல்லாஹ் குறிப்பிட்டு இந்த குணங்களை கடைபிடிக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி என்று துவங்கி அவர்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்றான். என்ன நற்செய்தி? நீங்கள் இந்த நற்குணங்களுக்கு சொந்தக்காரர்களா? இந்த அறிவுரையை ஏற்று செயல்படுத்தியவர்களா? இந்த அறிவுரையை ஏற்று செயல்படுத்திய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தவ் வ அஜ்ரன் அஸீமா, அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார் செய்திருக்கிறான். இந்த அல்லாஹ் சொன்ன இவ்வளவு அறிவுரைகளையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை தயார் செய்து வைத்திருக்கிறான். உங்கள் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். மறுமையில உங்களுக்கு சொர்க்கம், அதே போல அஜ்ரன் அஸீமா, மகத்துவமான கூலி, பிரம்மாண்டமான கூலி என்றால் சொர்க்கத்தை விட வேற என்ன பிரம்மாண்டமான கூலி? அல்லாஹ் குர்ஆனில் பிரம்மாண்டமான கூலி என்று சொல்லுகிற பல வசனங்களும் சொர்க்கத்தை குறிப்பவையாக உள்ளது. அப்போ உங்களுக்கு மன்னிப்பையும் வழங்கி சொர்க்கத்தையும் தருவதாக அல்லாஹ் உத்தரவாதம் அளிக்கிறான். எப்போது? இவ்வளவு அறிவுரைகளையும் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கும் போது. பொறுமை, நோன்பு, அல்லாஹுடைய அச்சம், உண்மை, கற்பை பேணி பாதுகாப்பது என்று அல்லாஹ் சொன்ன இவ்வளவு அறிவுரைகளையும் திருக்குர்ஆனில் பல வசனங்களில் சொல்லப்பட்ட ஏராளமான அறிவுரைகளை உள்ளடக்கி அல்லாஹ் இந்த 2 வசனத்தில் நமக்கு தந்து விட்டான். இவ்வளவு விஷயங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது, நம்முடைய நல்ல அமல்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றும் போது மறுமையில நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவதாக வாக்குறுதி அளிக்கிறான். இந்த அறிவுரையை சகோதரிகள், தாய்மார்கள் தங்களுடைய கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்கிற விஷயத்தையும் இந்த உரையின் வாயிலாக உங்களுக்கு அறிவுறுத்திக் கொள்கிறோம். அல்லாஹ் பெண்களுக்கு சொல்லுகிற மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவுரை என்னவென்றால், வகர்ன ஃபீ புயூதிகுன்ன, உங்கள் வீடுகளிலேயே நீங்கள் தங்கியிருங்கள். வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, முந்தைய அறியாமை காலத்தில் பெண்கள் சுற்றித் திரிந்ததைப் போல நீங்கள் சுற்றித் திரியாதீர்கள் என்ற அறிவுரையையும் அல்லாஹ் பெண்களுக்கு அறிவுறுத்துகிறான். இது உண்மையிலேயே இன்றைய காலத்து பெண்மணிகள் நினைவில் எடுத்துக்கொள்ள வேண்டிய, தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான அறிவுரை. வீடுகளிலேயே தங்கி இருத்தல், அறியாமை காலத்து பெண்கள் சுற்றி திரிந்ததை போல சுற்றி திரியாமல் இருத்தல், இதுதான் பெண்களுக்கு சொல்லப்படுற அறிவுரை. இப்ப வீடுகளிலேயே தங்கியிருக்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னது அவர்கள் வீடுகளிலேயே அடைத்து கிடைக்க வேண்டும் என்கிற பொருளில் அல்ல. அதற்கு பிறகு அல்லாஹ் தெளிவுபடுத்தி விடுகிறான், அறியாமை காலத்து பெண்கள் எப்படி தேவையில்லாமல் வெளியில் சுற்றி திரிந்தார்களோ அதுபோல நீங்க சுற்றி திரியாதீர்கள். அப்படி என்றால் பெண்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது, இந்த வசனத்தின் வாயிலாக பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற அறிவுரை, உங்களுக்கு தேவை ஏற்பட்டா வெளியே போய்க்குங்க. தேவை ஏற்படாத பட்சத்தில், அவசியம் இல்லை என்கிற சந்தர்ப்பத்தில், தேவையற்று நேரத்தை விரயம் செய்வதற்காகவோ பஜார்களிலேயும் சந்தைகளிலேயும் மற்ற இடங்களிலேயும் அறியாமை காலத்து பெண்கள் சுற்றி திரிந்ததை போல சுற்றி திரியாதீர்கள். தேவையற்று நோக்கமற்று சுத்துவது என்கிற ஒன்றை மாத்திரம் ஒரு குறிக்கோளாக கொண்டு அதிலேயே பல மணி நேரங்களை செலவிடக்கூடிய வகையில் தேவையற்று சுற்றி திரியாதீர்கள். ஒரு நோக்கத்தோடு வெளியே போய்க்கங்க. ஒரு தேவையை நிறைவேற்றுவதாக இருந்தால் வெளியே போங்க, தேவையில்லாம வெளியே போகாதீங்க என்கிற ஒரு முக்கியத்துவமான பொன்னான அறிவுரையை பெண்கள் சமுதாயத்திற்கு அல்லாஹ் முன் வைக்கிறான். இதை இன்றைக்கு இருக்கிற பெண்கள் கடைபிடிப்பார்களே ஆனால் சமூகத்தில் நிலவுகிற பல்வேறு விதமான தீமைகளின் வாசலை நம்ம அடைச்சிடலாம். ஏன், பல தீமைகளுக்கு எது காரணமா இருக்கு? நாம இன்றைய காலகட்டங்களில் செய்தித்தாள்களில் படிக்கிற பல கற்பழிப்பு நிகழ்வுகள், அந்த கற்பழிப்பு நிகழ்வுகளுக்கெல்லாம் பின்னே இருக்கக்கூடிய விஷயத்தை, கற்பழிப்பை மாத்திரம் பெரிதாக பேசுகிறார்கள். கற்பழிப்புக்கு பின்னே இருக்கிற காரணிகள் குறித்து இன்றைக்கு நாட்டில் பேச யாருமே தயாரா இல்லை. எது காரணியாக இருக்கு? பெண்களினுடைய ஆடை ஒரு காரணியாக இருப்பதை போல தேவையற்ற நேரங்களில் தேவையற்ற நோக்கத்தோடு சுற்றி திரிவது, ஆண்களோடு சுற்றி திரிவது, இன்ன பிற நடு ராத்திரி இரவுகளில் வெளியில மார்க்கெட்டிங் என்று செல்வது, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறது, மற்ற இடங்களில் எல்லாம் சுற்றி திரியக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப பெண்கள் கவனத்தில் கொள்ளணும். நமக்கு அவசியம் ஏற்பட்டால் கண்டிப்பா வெளியே போய்க்கலாம், அதை மார்க்கம் அனுமதிக்குது. புகாரில 5637வது இலக்கத்தில் ஆதாரப்பூர்வமான நபிமொழி பதிவாக இருக்கிறது. என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு தேவைக்காக வெளியே போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாக்குறாங்க. பார்த்து, சௌதாவே நீங்க தான் வந்திருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது, ஏன் தேவையில்லாம சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க என்பது போன்று வார்த்தைகளை வெளிப்படுத்தி பேசுறாங்க. அப்போ உடனே இதை கேட்ட சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க
ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு வேலைக்காக ஒரு தேவைக்காக வெளியே போனேன், உமர் அவர்கள் என்னை எதிர்கொண்டு ஏன் இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் வெளியே வர்றீங்க, ஏன் வெளியே போறீங்கிற மாதிரி பேசுறாங்க சொல்றாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. குறிப்பிடும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சௌதா அவர்களை நோக்கி நீ ஏன் வெளியே போனன்னு கண்டிக்கல, வெளியவே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்க வேண்டும் என்று அறிவுரை சொல்லலை. அதுக்கு மாத்தமா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, கது அதீன லகுன்ன அன் தஹ்ருஜுன லிஹவாயிஜிகுன்ன, அல்லாஹ் நீங்கள் உங்களுடைய தேவைக்காக வெளியே செல்வதை அனுமதித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பேரருள். அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். உங்களுக்கு தேவை ஏற்பட்டா நீங்க வெளியே போய்க்கங்க, அதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி இருக்கு. உமர் அவர்கள் நீங்கள் வெளியே வந்ததற்காக கண்டிக்க வேண்டிய அவசியம் தேவை இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி என்றால் என்ன விளங்குது? பெண்கள் பொதுவாக தங்களுடைய வீடுகளில் இருக்கணும். அறியாமை காலத்து பெண்கள் சுற்றி திரிந்ததை போல சுற்றி திரியக்கூடாது. தேவை ஏற்படுகிற பட்சத்தில் தாங்களே வெளியே ஒரு நோயாளி நலம் விசாரிக்க போவாங்க, சொந்த பந்தங்களை சந்திப்பதற்காக வேண்டி போவாங்க, கணவனோடு இன்ன பிற தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி வெளியே போவாங்க. ஏன் ஒரு ஒரு மார்க்கம் அனுமதித்த சுற்றுலாவுக்காக கூட வெளியே செல்லலாம். இது போன்ற சந்தர்ப்பங்களில் ஒரு தேவையோடு பெண்கள் வெளியே வருவது எந்த விதமான குற்றமும் கிடையாது. தேவையில்லாம மார்க்கத்தினுடைய வரம்பை மீறக்கூடிய வகையில, மார்க்கம் சொன்ன ஒழுக்கத்தை எல்லாம் கடைபிடிக்க தவறுகிற வகையில அறியாமை காலத்து பெண்கள் சுற்றி திரிந்ததை போல சுற்றி திரியக்கூடாது என்று மார்க்கம் கண்டிக்கிறது. இந்த திருக்குர்ஆனினுடைய அறிவுரையையும் பெண்கள் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் மீதும் பிரச்சார பணி கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அனைத்து மக்களுக்கும் தெளிவுபடுத்தக்கூடிய விதத்திலையும் தான் பிரச்சார களத்தில் பெண்கள் என்ற இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை முதல்ல நாம இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்.